நிச்சயமாக தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் அமைச்சர்கள் முன்னிலையிலும் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற தொடங்கி இருக்கின்றது. இதில் செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், திருப்போரூர் ஆகிய தொகுதி சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது இந்த விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கின்றனர். இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி என்பதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தற்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் பொதுமக்கள், சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பொதுமக்களும் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சென்னையில் தங்கி பணிபுரிந்து வரும் நிலையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் பண்டிகை மற்றும் விழா காலங்களில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் சென்னை திரும்புவது வழக்கம். இந்த வகையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் முடிந்து நாளை திங்கட்கிழமை 14 என்பதால் தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தற்போது சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கின்றனர். தற்போது மதுராந்தகம் அருகே நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் காரணமாக மதுராந்தகம் அடுத்த கருங்குழி முதல் சுமார் 5 கிலோமீட்டர், குறிப்பாக ஐயனார் கோயில் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி வரும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று 2 முதல் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று செல்வதால் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக 108 ஆம்புலன்ஸ் கூட அவசர தேவைக்கு செல்லக்கூடிய வாகனம் கூட செல்ல முடியாமல் கடும் சிரமத்துடன் செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் பாதுகாப்புக்காக சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் தற்போது முறையான திட்டமிடல் இல்லாததால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது.